ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 342வது நாமா திருப்பெயர் பிங்களாக்ஷாய நமஹா. செம்பழுப்பு கண்களை உடையவனுக்கு நமஸ்காரம். பிங்கள செம்பழுப்பு அல்லது பொன்னிறமுள்ளன்னு அர்த்தம். அக்ஷா கண்களை உடையவன். இதே திருப்பெயர் 300வது நாமாலையும் வந்திருக்கு. அதனால் இங்கே என்ன அர்த்தம்னு கேட்டால், முன்னாடியும் கண்ணை வர்ணிச்சது திருக்கண்களை, இங்கேயும் திருக்கண்களை வர்ணிக்கக்கூடியதாக இருக்குது. பகவான் எல்லாத்தையும் கடந்தவர். அவருக்கு ஓர் உருவம் ஒரு பேர் இப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாமல் இருந்தாலும் நமக்காக கருணையினால் ரூபம் எடுத்துக்கிறார்னு இருக்குது. அப்படி எடுத்துக்கும்போது அது சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு சாமுத்திரிகா சாஸ்திரங்களில் சொல்லும் வர்ணனையோடு இருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் அது நிறைய அர்த்தங்கள் உண்டு. இதில் பொதுவாக செம்பழுப்பு கண்கள் அப்படிங்கிறது பொன்னிறம் உள்ளன்னு அர்த்தம். ஏன்னா பகவானுக்கு எல்லாமே பொன் வர்ணமாக சொல்லப்பட்டிருக்கு. ஹிரண்ய வர்ணா ஹிரண்ய கேசா ஆபரணகாத் சர்வயேவ சுவர்ணா நமோ ஹிரண்யபாகவே சேனான்யே திசாஞ்சபதையே நமஹான்னா வேதம் பகவானை பொன் உருவனாகவே சொல்கிறது. அதனால தான் பொன்னன், பொன்னையன், பொன்னப்பன் அப்படிங்கிற பேர் நடராஜாவுக்கும் பொருந்துறது, சாஸ்தாவுக்கும் பொருந்துறது. வேதவுமே சாஸ்தாவை பற்றி சொல்லும்போது சுவர்ணம் கர்மம்னு சொல்கிற காரணத்தினால பகவான் கிட்டக்க எல்லாம் பொன்னிறம். ஆனால் கண்கள்லையும் அந்த செகப்பும், ஏன்னா முன்னாமால செகப்பு சொல்லப்பட்டது, இங்கே பொன்னிறமும் கலந்து இருக்கக்கூடியதான திருக்கண்கள், கருணையினால் இருக்கக்கூடிய கண்களுடையவர்னு அர்த்தமாகிறது இதுக்கு. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.